ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. சோஷியல் மீடியால இப்போ இந்த செகண்ட் எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தான் இப்போ நாம பேச போறோம். ஆமாங்க, இன்னைக்கு சொல்ல போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரே நாள்ல மட்டும் 2 பெரிய பிரேக்கிங் நியூஸ் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை திமுகல இணைச்சுக்கிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. அப்படியே அடுத்து வந்தோம் அப்படின்னா, ஈவினிங்கே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்டில் போயிட்டு மனு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய சங்கீதா ரொம்பவே பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ரசிகையா விஜய்க்கு அறிமுகமானவங்க தான் சங்கீதா. ஸோ இவங்க பூர்வீகம் அப்படின்னா இவங்க ஒரு ஸ்ரீலங்கா பெண். ஸோ ஸ்ரீலங்கால இருந்து அவங்க சின்ன வயசுல லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. லண்டன்ல சங்கீதா அவங்களுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். ஸோ விஜயோடைய முதல் படத்தை பார்த்து விஜய் ரொம்ப பிடிச்சு போய் பாராட்டுறதுக்காக தான் தமிழ்நாடு வந்திருந்தாங்க. சென்னை ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு விஜயை மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் லவ்வா மாறுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு கியூட் கப்புலாக தான் வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. மேக்சிமம் விஜய் அண்ட் சங்கீதா 2 பேருமே எங்க வெளியில போனாலும் விஜய் சங்கீதாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு தான் போவார். இது விஜயோட ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்பத்தை ரொம்ப அழகா, ரொம்ப பாசமா, ரொம்ப மரியாதையோட நடத்தக்கூடியவர். ஸோ அவர் எப்பவுமே குடும்பத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக எல்லா விஷயமும் செய்வாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா அப்பா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய்க்கு 2 பசங்க இருக்காங்க, சஞ்சய் அண்ட் திவ்யா சாஷா. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சஞ்சய் ஃபாரின்ல படிச்சு முடிச்சு இப்போ திரும்பவும் இங்க டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களாவே விஜய் அவங்களுக்கும் அவங்களோட மனைவி சங்கீதாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருந்தது. இதை பத்தி அவங்க பேசிக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிகர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த ஒரு விமர்சனத்துக்குமே இதுவரைக்கும் சங்கீதா அவர்கள் வாயை திறந்து பதில் சொன்னதே கிடையாது. எந்த ஒரு பிரஸ் மீட்டோ எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்க பெருசா பேசினதே கிடையாது. ரொம்ப சைலண்டான ஒரு ஹோம்லி கேர்ள், ஃபேமிலி கேர்ள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தன்னோட குடும்பத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்காம ஒரு நல்ல ஃபேமிலியா அவங்க எல்லாமே வலம் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சில வருடங்கள் கழிச்சு த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சாங்க. ஏற்கனவே பல படங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சு அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவுல நிறைய கிசுகிசுக்கள் வர ஆரம்பிச்சது, நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா இது எதுக்குமே அவங்க பெருசா வாய் திறந்து ரியாக்ட் பண்ணதே கிடையாது, இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சதே கிடையாது. பட் நாங்க எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு சில வருடங்கள் நடிக்காம இருந்தாங்க, இந்த பிரச்சனைனாலே நடிக்காம இருந்தாங்க. சோ திரும்பவும் கோட் படத்துல ஒன்னு சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த படத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றது அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமா பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. சோ இதுக்கு நடுவுல விஜய் தனி குடித்தனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட அப்பா அம்மாவையும் விட்டுட்டு நீலாங்கரையில தனக்குன்னு மிகப்பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டி அதுல இருந்துட்டு இருந்தாங்க. பட் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் 2 பேருக்கு நடுவுல ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சங்கீதா அவர்கள் தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு லண்டன்லயே போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா மட்டும் போற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கான்டாக்டாவது இருந்தது. எப்போ விஜய் அரசியல்ல கால் எடுத்து வச்சாரோ அதுல இருந்து அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் இன்னும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அண்ட் விஜய் இவங்கள பத்தின ரூமர் இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சது. விஜய் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா த்ரிஷாவும் அரசியலுக்குள்ள வந்துருவாங்க. எப்படி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயலலிதா உள்ள அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சரா ஆனாங்களோ அதே மாதிரி இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. த்ரிஷா உள்ள த்ரிஷாவுடைய ஆசையே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா போச்சு. சோ அதே மாதிரி இப்ப அடுத்ததா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றதுதான் எல்லாருமே சொல்லி இருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா ஓகே நமக்கு குழந்தைங்க இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சோ எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அவங்க லண்டன்ல அவங்களோட லைஃப பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் சர்ச்சைகள் எல்லாமே அதிகமா ஆக ஆக இதோட பிரஷர் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டே
இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அதாவது விஜயோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டுல போயிட்டு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவுல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கணவர் திருமணத்தை மீறிய ஒரு நடிகையுடன் உறவுல இருக்காரு. சோ அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கே தவிர அதுக்கு முடிவே இல்ல. அதை அவர் மறுக்கவும் இல்ல. இவங்க 2 பேரை பத்தி நான் கண்டிச்சு கேட்டேன் அப்படின்னா என்னோட குடும்பத்திலேயே நான் வந்து தனித்து தான் இருந்தேன் ரொம்ப நாளாவே. சோ அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் இருந்து நான் வந்து தள்ளி வைக்கப்பட்டேன். கணக்குகளும் வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்து முடக்கிட்டாங்க. சோ இதனால நான் வந்து முழுக்க முழுக்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தேன். இந்த எதுவுமே வேணாம், இது நாளுக்கு நாள் சரியாயிடும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வெளிநாட்டுல போய் கொஞ்ச நாள் குழந்தைங்களோட படிப்புக்காகவும் என்னோட ஒரு மன அமைதிக்காகவும் நான் அங்க இருந்தேன். ஆனா எனக்கும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. விஜயும் அவருடைய அந்த உறவை துண்டிக்கிறதாவே இல்ல. அவரும் அந்த உறவுல இருந்து வெளிவரதா இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்லல. அந்த உறவு இல்ல அப்படின்னு அவர் மறுப்பும் தெரிவிக்கல. இவங்க 2 பேருடைய உறவானது தொடர்ந்து இவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து பயணம் பண்ற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. பயணம் பண்றதா அந்த நடிகையும் போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ நான் ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கேன். இது எல்லாமே வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்படி ஒரு பிடிக்காத வாழ்க்கை எதுக்காக வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திடீர் முடிவு நான் எடுத்திருக்கேன். இது இன்னும் காலம் கடத்திக்கிட்டே போனா இது பசங்களோட ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வரும். அதனால எல்லா விஷயத்தையும் இப்பவே முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிவோர்ஸை நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டு அந்த மனுவுல எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம சோ இந்த கேஸ் கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு எடுக்கணும். விஜய் கண்டிப்பா இதுக்கு நேர்ல வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ விஜய் வந்து நேர்ல பதில் சொல்லணும். டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கான ஜீவனாம்சம் எல்லா விஷயமும் கரெக்டா வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இது வந்து எனக்கு இல்ல, என்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு மட்டும்தான் இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை 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 அப்படின்னு சொல்லி A to Z நின்னா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் விஜய் வந்து நாளுக்கு நாள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையும் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் அவருக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுல வெளியில இல்லாம இருந்தது. அதாவது விஜய்க்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதனாலதான் விஜய் யார் கூடயுமே இல்லாம தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு நடுவுல இப்ப அவங்களோட மனைவி வந்து விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறது விஜயோட ரசிகர்கள் மத்தியிலும் சரி, கட்சியிலும் சரி, அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி சோ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை யாருமே எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா சைலண்டா இருந்தாலும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ விஜயோடைய மனைவினா சங்கீதா மட்டும்தான், சங்கீதாவோட கணவர் விஜய் இப்படிதான் பேர் இருக்குமே தவிர இது வந்து விவாகரத்துல போகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கவே இல்லை. சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்ப த்ரிஷா 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே த்ரிஷாவை பத்தி தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்நிலையில த்ரிஷா கிட்ட இருந்து இன்னும் இதுக்கான எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஏன்னா த்ரிஷாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன சின்ன விஷயம்னா கூட கண்டிப்பா அவங்க டைரக்டா வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சங்கீதாவுடைய இந்த விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்கக்கூடிய பல எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியல, இவர் எப்படிப்பா நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்துவாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அரசியல் இருந்துகிட்டு பல குடும்பங்கள் வச்சுட்டு நாட்டையும் காப்பாத்துறாங்க. அப்படி இல்லை இவரு, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? சோ இது நாளுக்கு நாள் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம். சோ த்ரிஷா கிட்ட இருந்து இதுக்கு என்ன பதில் வரப்போகுது அப்படின்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜயோட விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.